வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தது இந்த 2 எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட்டு தான். ஸோ இதில் வந்து ஸ்லாட் புக்கிங்குமே வந்து எப்போ அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் வந்து February 4 ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்ததாக வந்து இதுக்கான ஸ்லாட் புக்கிங் வந்து January 15 வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸ்லாட் புக்கிங்னா உங்களுக்கு எந்த டேட்டில் எந்த ஷிஃப்ட்டில் எந்த இடத்துல எக்ஸாம் வேணும் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு அட்மிட் கார்டு வரும். இது நீங்கள் பண்ணால் தான் உங்களால் வந்து எக்ஸாம் எழுத முடியும். ஸோ 15 நார்மலாக வந்து ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அது ஓப்பன் பண்ண உடனே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நினச்ச டேட்டில் வந்து கிடச்சிரும். ஓகே, நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கு அவங்க நினச்ச இடத்துல வந்து கிடைக்கும். ஓகே, அதனால் நீங்கள் முன்னாலே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்டபிள் ஜிடிக்கு அப்ளை பண்ணவங்களுமே தெரிஞ்சுக்கோங்க. கீழே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எப்படி ஸ்லாட் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கேன். அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்து இதுக்கும் பண்ணணும். அதனால் நீங்கள் இந்த 2 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஓப்பன் ஆன உடனே நான் இன்ஃபார்ம் பண்ணுறனோ இல்லையோ உங்களுக்கு எப்படியாவது தெரிய வந்துடும். நான் டெலகிராம் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவேன். நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாலேயே நிறைய ஸ்லாட் வந்து புக் ஆகிரும். அதனால் நீங்கள் இப்போவே இதை பார்த்து வச்சுக்கிட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஓப்பன் ஆன உடனே நீங்கள் வந்து புக் பண்ணிடுங்க. அடுத்து கான்ஸ்டபிள் ஜிடிக்கான எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா February 23 ஸ்டார்ட் ஆகுது. எம்டிஎஸ் எக்ஸாமும் சரி கான்ஸ்டபிள் ஜிடியும் சரி ரொம்ப நாள் நடக்கும். இப்போ எம்டிஎஸ் எக்ஸாம் 20 நாள் கிட்ட நடக்குது. அதே மாதிரி கான்ஸ்டபிள் எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 20 நாளுக்கு மேலேயே நடக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து 50 நாளுக்கான கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக 50 நாள் இருக்குது. நம்ம January 5 தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படிங்கனால எக்ஸாக்டாக 50 நாள் இருக்குது. ஓகே, முடிஞ்சளவு 40-45 நாள்லேயே முடிச்சுட்டு அடுத்து உங்களுக்கு ப்ராக்டிஸும் கொடுக்குற மாதிரி அதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா கிராஷ் கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவுமே நம்ம ரீசெண்டாக போட்ட வீடியோவில் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க. ஜாயின் பண்ணவங்க அதுக்கு நான் வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன், கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அதையும் ஃபில் பண்ணலை அப்படின்னா ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. எஸ்எஸ்சி ஜிடிக்கான அந்த ஸ்லாட் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத இன்னும் சொல்லலை. ஓகே, இது ஒரு இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ அது வந்து இனிமேல் தான் ஓப்பன் ஆகும். ஆனால் எம்டிஎஸ்க்கு வந்து 15 ஓப்பன் ஆயிரும். எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது இனிமேல் தான் சொல்லுவாங்க. தேங்க்யூ.